हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरु महाराज की जय। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला, जनकः शंकरो देवः तन्वन्दे कुञ्जरारणं, वाक्कुण्डानल्लवणमुण्डा मामलरालो कुण्डामेनुङ्गारे, பூக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார்தமுக்கு, நந்த சூனூம் ராதிகாம் ச பாவயந்தம் சதாகுதிம், வந்தேவம் குருதேவத்வம் கிருஷ்ணப்ரேமரசப்பிரதம், கலயே சுந்தராகாரம் சதைகப்பிரியதர்ஷனம், விஜயானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம், காஷாயந்த கலசாதி விபூஷிதாங்கம் வைராக்கியபாகியஜனதே கருணாநிதே त्वं, संसारकूपच समाकुलस्य भुजेन्द्रदेवामदेकरावलम्बम्, हरे रामेति कृष्णेति नामसङ्कीर्तनं सदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्रीविष्णुचित्तकुलनन्दकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगयुक्ता, साक्षात् क्षमाकरुणया कमलायिवान्या गोदावरण्यगतः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरिजते शुद्धम् उत्पोद्य कृष्णं, पाराद्यं स्वं श्रुतिशिरसिद्धमुद्रापयन्ति, श्रोच्छिष्टायां श्रुतिकृते यावदाविष्टबुन्धे, गोदा तस्यै नव इदं भूय एवास्तु भूयः, அன்னவயல் புதுவை ஆண்டார் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும், இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள் நல்வலையார், நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம், நான்கடவா வென்னவே நல்கு. ஸ்ரீயே நமஹ ஸ்ரீயே நமஹ ஸ்ரீயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகளே சரணம், அடியேன் சரணம். சிவப்பதியான பகவான் பரமானுக்கு விசேஷத்தினால் சத்குருநாதாவோட பரமகிருபையால் நமக்கு முக்கியமான மாதம் தனுர்மாசம்னு பேர். அது பெரியோர்கள் சங்கரநாராயண மாதம்னு பேர். ஏன்னா அப்பேற்பட்ட மாதத்தோட சிறப்பு என்னன்னா பரமேஸ்வரனையும் திருமாலும் சமமாக ஆராதிக்கிற மாதம் தான் இந்த தனுர்மாசம், சங்கரநாராயண மாதம். அதான் பகவான் கீதையில் சொல்கிறார், புரத்சாம ததாசாம்னா காயத்ரீம் சந்தசாமகம் மாசானாம் மார்கசீஷோகம் ரிதூனாம் குசுமாகரா. அதில் முக்கியமாக பகவான் அடித்து சொல்கிறார், மாசானாம் மார்கசீஷோகம், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு அந்த பேரில் தான் நிறைய உற்சவம் நிறைய நடக்கிறது. முக்கியமாக சங்கீத கச்சேரி நிறைய நடக்கும். அன்னைக்கு தான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். எல்லா பெரிய பெரிய வித்வான்கள் அன்னைக்கு தான் எல்லாரும் பிஸியாக இருப்பான். பிரவச்சனகர்த்தாக்களும் சேர்ந்து தான் எல்லாரும் சொல்கிறேன். ஏன்னா அப்பேற்பட்ட மாசத்தோட சிறப்பு என்னன்னா கலையை சமர்ப்பணம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று எதுக்காகனா அப்பேற்பட்ட பகவானோட திருக்குறங்களை பாடுறது. அதான் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லுன்னு அப்படின்னு ஆண்டாளோட தியான ஸ்லோகத்தை இப்போ பாட்டோமே. அப்பேற்பட்ட பாமாலையை ரங்கநாதர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணின. அந்த ரங்கநாத சமர்ப்பண பாமாலை என்னன்னா வேதத்துக்கு சாரம். எந்த வேதம் எல்லாராலையும் படிக்க முடியாதோ அத்தியனம் பண்ண முடியாதோ அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அதிகாரம் தேவைப்படுறதோ, எப்படி எல்லாரும் வேலை செய்யலாம், எல்லாரும் ஒர்க் பண்ணணும். ஆனால் முக்கியமாக அந்த ஆஃபீஸோட கரண்ட் யார் பார்த்துப்பா? அதுக்குன்னு ஒருத்தர் ரொம்ப எலக்ட்ரிக்கல்ஸ் தெரிஞ்சவன், ஒருத்தர் ரொம்ப எலக்ட்ரிசிட்டியோட அனுபவஸ்தனாலதான் அவனால் எலக்ட்ரிஷியன் வேலையை செய்ய முடியும். நம்ம மாதிரி சாமானிய ஜனங்களை போய் எலக்ட்ரிஷியன் வேலையை செஞ்சோன்னு ஷாக் அடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டியதுதான். அதனால அப்பேற்பட்ட அனுபவஸ்தர், அப்பேற்பட்ட வாக்சுத்தி உடையவர், அவர்களால தான் வேதத்தை அத்தியனம் பண்ண முடியும். அதை காட்டிலும் என்னன்னா வேதத்துக்கு இன்னும் முக்கியமான லட்சணம்னா ஸ்பஷ்டம் இருக்கணும். சும்மா ஏனாத்தானும் வேதம் சொல்ல முடியாது. ஏதோ தமிழ்ல புஸ்தகத்தை பார்த்து வேதத்தை சொன்னோன்னு, ஏன்னா தமிழ்ல ச சேவா இருக்கும், அதனால அதுல நிறைய பேதங்கள் ஏற்படும்.
அந்த நிறைய பேதங்கள் ஏற்படுறதால என்ன ஆகும், அதுக்கு அதுக்கு பலன் வரும், விபரீதமான பலன் வரும். அது வேதம் படிக்கிற அதிகாரம் வந்து எப்போ ஒருத்தருக்கு தேவைன்னா, அதுக்கு முதல்ல வாக்சுத்தி இருக்கிறவா ஒருத்தரா வேதத்தை படிக்க முடியும். ஆனா ஆண்டாள் யாருன்னா சாட்சாத் பூமாதேவி அம்சம், பூமி பிராட்டி, பூமி தாயார், நாச்சியார் பார்க்கறா. நிறைய பேரால வேதம் படிக்க முடியலையே. நிறைய பேரால வேதத்துல வந்து என்ன முக்கியம்னா பகவானோட நாமத்தை சொல்லியிருக்கு. அந்த பகவானோட ஸ்மரணத்தையும் பகவான் நாமத்தை தான் வேதத்தை வந்து நமக்கு அடிக்கடி காட்டுறது. அதுல முக்கியமா பகவானோட தத்துவத்தை, அந்த பகவான தத்துவங்கள் வந்து யார் அதிகாரியோ அவ வந்து படிச்சுட்டு போயிடுறா, அத்தியனம் பண்ணிட்டு போறா. ஆனா நம்ம மாதிரி சாமானிய ஜனங்களுக்கு ரீச் ஆகணுமே, அவளுகளால வேதத்தோட அர்த்தத்தும் புரியாது, வேதத்தை சொல்லவும் முடியாது. அது எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்காகவே கருணை கொண்டு நாச்சியார் என்ன பண்ணாருன்னா, அவர்களே ஆண்டாளா வந்து முக்கியமாக கோதை தந்த வேதம் என்கிற திருப்பாவையை கொடுத்த. அந்த திருப்பாவையோட அழகு என்னன்னா, பகவானை சரணாகதி பண்ணு, நாராயணனே நமக்கே படைத்தருவார், ஆரோர் புகழ பிரிந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு முதல் பாசுரம் திருப்பாவையில வந்து எப்படி ஆரம்பிக்கிறதோ, வாழ்கறி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்பேற்பட்ட மார்கழி மாசத்துல என்ன விசேஷம்னா, பெருமாளை ஸ்மரணம் பண்ணுவா, பெருமாளை வந்து பாடுவா, சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து. அதுக்கு இந்த பிராமமுகூர்த்தம் வந்து ரொம்ப தேவை. சிற்றம் சிறுகாலை அதுக்கு ஏந்துக்கணும். அதுக்கு ஏந்து என்ன பண்ணணும்னா, நீ ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு பகவானை வந்து பிரத்யேகமா ஆராதனை பண்ணணும். என்ன பாசனம் தெரியுமோ, என்ன சுவாமி பத்தி என்ன பாடல்கள் தெரியுமோ அதை பாடணும். அந்த பகவானை ஸ்மரணம் பண்றதுக்கு தான் அப்பேற்பட்ட புண்ணிய மாசம். ஏதோ வேலை இருக்கு அங்கங்க நம்ம சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு பகவான் வந்து எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 12 மாசங்கள் இருக்கு ஒரு வருஷத்துல. ஏதாவது ஒரு மாசம் வந்து டிவோட் பண்றியா, ஏதாவது ஒரு மாசம் வந்து என்னை பாடுறியா அப்படின்னு அப்பேற்பட்ட மாசத்துல வந்து பகவான் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. 30 நாள், டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 13 வரையும் போகி பரியந்தம் இப்பேற்பட்ட மாசம் கொடுத்துருக்கா. அந்த 30 நாள் பாவை நோம்பு அனுஷ்டிச்சுனா வந்து ஆண்டாள் வந்து நமக்காக திருப்பாவையும் கொடுத்தா. அப்படி பாகவதத்துல வந்து ஆரம்பிக்கிற மாதிரி, ஹேமந்தே பிரதமே மாசி நந்தத்வஜ குமாரிக்காக சேத்து பவிஷ்யம் புஞ்சானஹா காத்தியாயனி அச்சரப்பிரதம். அப்பேற்பட்ட காத்தியாய விரதத்துல வந்து கோபிகளும் அவர்களும் சுமார் என்னன்னா 5-6 வயசு, கண்ணபிரானுக்கும் 7 வயசு. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து கோவர்தனே தூக்க போறாரு அவரு. அதுக்கு முன்னாடி இந்த லீலையை தான் காத்தியாயனி விரதமே. எல்லாரும் காத்தியாயனி கோவர்தன விரதத்துக்கு அப்புறம் தான், கோவர்தனத்துக்கு அப்புறம் காத்தியாயனி விரதத்தை வந்து எல்லாரும் அனுஷ்டிச்சுன்னு என்ன வேண்டிக்கிறான்னா, நந்தகோப சுதம் தேவியும் பதிமே குருவே நம்ம. அப்பேற்பட்ட நந்தகோபனோட திருக்குமாரனான கூர்வே பொருள் தொழிலன் நந்தகோபன் குமரன். அப்பேற்பட்ட நந்தகோபன் குமாரனால் கண்ணபிரான் அடைய வேண்டும் அப்படின்னு யாரை வேண்டிக்கிறானா, யார் வந்து மாய சக்திக்கு அதிபதியோ, யார் மாயைக்கு வந்து தெய்வமோ, அப்பேற்பட்ட காத்தியாயனி தேவி தான். அம்பாலை பிடிச்சா அப்பதான் அவரோட அண்ணாவான கண்ணபிரானே கொடுத்துருவா. அதனாலதான் அப்பேற்பட்ட நவராத்திரி நமக்கு கொடுத்துருக்கார். சரண் நவராத்திரி கொலுபொம்மையை வச்சுட்டு வர கண்டிகைகளும் வந்து அவள் வந்து ஜெகதம்பா சுரூபம் இப்படி ஆராதனை பண்ணினா வந்த கெஸ்ட் எல்லாருமே அம்பாள் சுரூபம் ஆதிபத்ராசக்தி சுரூபம் இப்படி ஆராதனை பண்ணினா அவர்களே மோட்சத்துக்கு ஹேத்துவான மோட்ச இச்சே ஜனார்தனா. அப்படியே பேர்பட்ட ஜனார்தனோட மார்க்கத்தை வந்து நமக்கு மார்க்க தரிசனியா அம்பாள் இருப்பா. அதனால எல்லா கோபிகையர்களும் வந்து அப்படி அனுஷ்டிச்சா. இங்க பெரியாழ்வார் வந்து பூர்வத்துல யாருன்னா பகவானோட சின்ன லீலைகளே பால லீலைகள் அத்தனையும் பாடியிருக்காரு. அதான் பாகவதத்தோட சாரம் எங்க பாக்குறோம்னா, முதல் 4000 திவப்பிரபந்தத்துல முதல் 1000த்துல வந்து முதல்ல வருதுன்னா திருப்பல்லாண்டு வரட்டும், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் முதல்ல என்ன வருதுன்னா பகவானோட லீலைகள். அதுதான் நமக்கு பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு அழகா வருது. அந்த பெரியாழ்வார் திருமொழியில சுமார் பார்த்தா 450 பாசுரங்கள் இருக்கு பெரியாழ்வார் திருமொழியில. அந்த பெரியாழ்வார் திருமொழியில முழுக்க வந்து பகவானோட பால்ய லீலைகள், சாகசங்கள், அதை முழுக்க வந்து பெரியாழ்வார் வந்து நமக்கு அவதூட்டி அத்தனையும் கொடுத்துருக்கா. ஆனா நாயக்கா நாயகி பாவம் வந்து எதுல தெரியுதுன்னா, கோதை தான், நம்ம நாச்சியார் தான் நாயக்கா நாயகி பாவத்தை அத்தனையும் கொடுத்துருக்கா. அதுல வந்து பெரியாழ்வார்ட்டு விரதத்தை வாங்கி உடனே தோழிமார்களோட சேர்ந்து எந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வைகை வந்து
அந்த கிருத்தமாலா வந்து எப்பேற்பட்ட கிருத்தமாலை வந்து யமுனையா பாவிச்சுட்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னன்னா மதுராவா இருந்தது. அந்த மதுரையில தானே சுவாமி அவதாரம் பண்ணினா. அப்புறம் லீலை ஆடுற இடம் என்னன்னா அப்பேற்பட்ட பிருந்தாவனம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை மதுராவாவும் பாவிச்சா, பிருந்தாவனாவும் பாவிச்ச. அந்த பிருந்தாவனா பாவிச்சது வந்து நமக்கு இத்தனை 30 பாசுரங்கள் நமக்கு அத்தனையும் கொடுத்தாலே. சங்க தமிழ் மாலே 30 தப்பாமே. அந்த 30 பாசுரங்கள் கொடுத்த திருப்பாவையோட விசேஷம் என்னன்னா, நம்ம எல்லாரும் விஷ்ணு பக்தி உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சேர்த்து நாச்சியார் வந்து கொடுத்துருக்கார். அதுக்கு வேதமாகவும் கொடுத்துருக்கார். வேதத்துக்கு சாரமான பிரபத்தி சரணாகதி, சுவாமியை சரண் புகுந்துங்கள், சுவாமி பகவானோட திருவடியை புகுந்தால் நமக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு நமக்கு இத்தனையும் கொடுத்துருக்கார். அதுல முக்கியமானது என்னன்னா வந்து 5வது பாசத்துல வந்து இப்போ பார்க்க போறோம். மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாம் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மரத்தினால் சிந்திக்க, போய பிறகும் புகதுருவா நின்றனவும், தீயினில் தூசாகும் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு பகவான் லீலைகளும் நமக்கு வந்து தர்மத்தையும் போதனம் பண்ற. என்ன தர்மம்னா, ஏதாவது ராஜ தர்மமா, தான தர்மமா, மோட்ச தர்மமா, இப்படின்னு இத்தனை தர்மங்களையும் வந்து தர்மபுத்திரன் பீஷ்மாச்சாரியர் கேட்டாரு. அதை விட பெரிய தர்மமா கேட்டா, அதை விட பெரிய தர்மமா? ஆமா, எல்லாராலையும் பிராக்டிக்கலா அனுஷ்டிக்கிற தர்மம். அது வேற ஒன்றும் இல்லை, பாகவத தர்மம் தான். அதுதான் வந்து எல்லா சம்பிரதாயத்தை பார்த்தாலுமே, வார்க்கரி சம்பிரதாயத்தும் வந்து அடிக்கடி அதுதான் வந்து எடுத்து சொல்ற. எல்லா மகான்களும் சரி, ஞானேஸ்வர மகாராஜாவும் சரி, ராம்தேவ் மகாராஜாவும் சரி, எல்லா சந்துக்களும் அவரும் முக்கியமான தாசர்களும் முழுக்க தான் காட்டுற. புரந்தரதாசரும் கடைசி வரைக்கும் பாகவத தர்மத்தை தான் அனுஷ்டிச்சிருந்தார். கடைசி வரைக்கும் உஜ்ஜவதி பிராமணனாவும் புரந்தரதாசர் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட புரந்தரதாசர் வந்து அன்னதானுவ மாடுவராகி, அன்ன சப்பல விட்டவராகி, அனுதின பஜனமே மாடுவராகி ராகி தந்திரா, அந்நிய வார்த்தை விட்டவராகி அனுதின பஜனமே மாடுவராகி ராகி தந்திரா. அப்பேற்பட்ட அந்த பாகவதர்களை சொல்ற அன்னதானவ மாடுவராகி. அவ வந்து கிடைத்தா ஆச்சான் அன்னமும் வாரி கொடுப்பா. அன்ன தப்போ விட்டவராகி, ஆனா அன்னத்தை வந்து சொல்பமா வச்சுப்பா. அவ என்ன தானத்தை பண்ணுவான்னா, பகவன் நாமம் என்கிற உயர்ந்த அன்னத்தை வந்து மற்றவாளுக்கு தானம் பண்ணுவா. அந்நிய வார்த்தை விட்டவராகி, அவ அந்நிய வாக்கே வராது. பகவன் நாமா தவிர மற்றதெல்லாம் பேசவே மாட்டா. என்ன நியூஸ் விஷயமா, கிரிக்கெட் விஷயமா, ஏதாவது அப்கமிங் பிலிம் விஷயமா அப்படின்னு பேச மாட்டா. அவ சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசினாலும், 2 மணி நேரம் பேசினாலும், 10 மணி நேரம் பேசினாலும், 4 மணி நேரம் பேசினாலும், 3 மணி நேரம் என்னதான் கிரீடம் வச்சு பேசினாலும், அவ பேசுறது என்னன்னா எப்பொழுதுமே பகவத் குணம் தான். அந்நிய வார்த்தவ விட்டவராகி அனுதின பஜனமே மாடுவராகி. எப்பொழுதுமே பஜனை. ஏதோ 2 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து பெரிய சபையில கூப்பிடுறா, நாவசங்கீர்த்தனம் இந்த மணில இந்த மணி ஸ்லாட்டுன்னு பஜனை மாத்திரம் பண்ண மாட்டா. சும்மா உட்கார்ந்தாலுமே கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராமா கிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா. அப்படி அனவரதம் 24 மணி நேரம் 360 நாட்களா பாட்டுக்கு வீண் பொழுதாலும் பரவாயில்ல, எப்பொழுதுமே பஜனை பண்ணிட்டு இருப்பா. அனுதின பஜனமே மாடுவராகி ராகி தந்திரா அப்படின்னு தாசர்வால் சொன்ன மாதிரி எல்லா தாசர்களும் வந்து காட்டின தர்மம் பாகவத தர்மம். சர்வசிரேஷ்டமான தர்மம், கலிக்கு ஏத்த தர்மம். கலோதத் ஹரிகீர்த்தனா அப்படின்னு பாகவத்ல சொன்ன மாதிரி அந்த பாகவத தர்மத்தை தான் வந்து ஆண்டாள் வந்து போதிக்கிறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. முதல்ல மாயனை. அந்த மாயனையோட அர்த்தம் என்னன்னா, பொதுவா நம்ம அப்படியே வார்த்தையார்த்தமா சொல்லிடலாம். மாயனைனா அவன் வந்து யார் வந்து மாயை தனக்கு உடமையா வச்சிருக்காரோ அதனால மாயனை. ஏன்னா அவரை கட்ட நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிடும், அதனால மாயனை மெஜிஷியன்னு சொல்லிடலாம். ஒரே வார்த்தை. அது கரெக்டு தான், ஒன்றும் தப்பே கிடையாது. டிரான்ஸ்லேட்டர் பண்றவா வந்து மெஜிஷியன்னு சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் எதனால மாயன்? ஏன்னா அப்பே ஒரு மந்திரவாதி, எதனால அவரை போய் மந்திரவாதின்னு சொல்றோம்? நிறைய அற்புதங்கள் பண்ற. ஒரு தொப்பி இருக்கு, அந்த தொப்பியில வந்து ஒரு பக்கத்துல வந்து கடலையை போடுறான். அந்த கடலையை வந்து தொப்பியில போட்டு அந்த தொப்பியை வந்து குப்புற வச்சுட்டார்.
வச்ச உடனே பார்த்தா அந்த தொப்பியிலேருந்து முயல் வந்தது அப்படின்னு இத்தனை அற்புதங்கள் பண்றதுனால அவர் வந்து மந்திரவாதின்னு சொல்றான். ஆனா ரியல் மேஜிஷியன் யாருன்னா கிருஷ்ணரே தான், மாயனே. அதுக்கு கூறத்தாழ்வன் அழகா அதுக்கு அர்த்தம் சொல்ற. சொல்லிட்டே போலாம் மாயனை பத்தி. ஏன்னா பகவான லீலைகளே பிரமாணம். அதுவும் யாருக்குமே வந்து சுலபமா வந்து பிடிக்க முடியாது. அதனால மாயனே பேர். அதனாலதான் வந்து 5 வியூகமூர்த்தியில சுவாமி இருக்கார். பரம் 5 விதமான ரூபத்துல சுவாமி இருக்கார். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்ச. அந்த பரமோட ரூபத்துலதான் வந்து சுவாமி வந்து மாயனேன்னு கூப்பிடுறோம். ஏன்னா சுவாமி யாருக்கும் புலப்பட மாட்டார், ரொம்ப துர்லபன். எப்படி வந்து அவர் ஒரு பக்கம் துர்லபன்னால ஒரு மாயனேன்னு பேரு, இன்னொரு பக்கம் எதனால மாயனேனா இப்பேற்பட்ட அற்புதமான லீலைகள் பண்ண. ஏன்னா சமுத்திர காம்பீரிய தைரிய இமவானிவ தஸ்ய விபதி தேவாஸ்ட ஜாதரோஷ சயுகே அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொன்ன மாதிரி தஸ்ய விபதி தேவாஸ்ட, யாரோட ஆணையை கேட்டா சிரவணம் பண்ணினா வந்த தேவர்கள் எல்லாம் நடுக்கின்ற அவருக்காகவே காரியம் செய்வாரோ. ஏன்னா அப்பேற்பட்ட சமுத்திர ராஜனே வந்து பாலத்தை கட்டும்படியான வந்து சகாயம் பண்ணும்படியான நியமித்தது பகவான் ராமபிரான் தான். ஏன்னா லங்கை தரணம் பண்ணுமே, சீதையை வந்து மீட்கொள்ளணுமே, கொடுங்கொள்ளாட்சியான ராவணன் கொடுங்கொள்ளாட்சியா வந்து வந்த ரிஷிகளும் வந்த பதிபதை ஸ்திரீகளுக்கு வந்து இத்தான கஷ்டம் கொடுக்குற ராவணன் வந்து தட்டி கேட்டு சமாப்தி பண்ணணுமே, அதுக்காக வந்து சமுத்திர தரணம் பண்ணியே தீரணும், இலங்கைக்கு வந்து சேர முடியும். ஏன்னா முக்கியமா ஆஞ்சநேயர்கிட்ட அத்தனை விஷயமும் எல்லாமே வாங்கிட்டார் ராமர். அப்படியே சேதுக்கரையில வரச்சே அங்க ஒரு பெரிய சமுத்திரம். அந்த புல்லாணியில வந்து தர்ப புல்லுல வந்து சுவாமி வந்து சயனிச்சுட்டு இருக்கார். சும்மா 2 நாள் 3 நாள் சயனிச்சுட்டு இருக்கார். ரதமா எதுவுமே சாப்பிடாம நிராரமா ஒரு ஜலம் கூட குடிக்காம அப்படின்னு சயனிச்சுட்டு இருக்கார். எதுக்காகனா சமுத்திரராஜா வருணனுக்காக பிரதீட்சணம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இவ்வளோ நேரம் வந்து எந்த ஆகாரம் ஏத்துக்காம வந்து விரதத்தோட நான் வந்து புல்லு படுக்கையில படுத்துட்டு இருக்கேன். என்னடா தைரியம் வந்து நான் வந்து இத்தான உபாசனம் பண்ணி எனக்கு ஆனபடி அவர் ஏன்டா வராம இருக்கார் அப்படின்னு வந்து இத்தனை நாளா ரொம்ப நேரம் மனுஷனா இருந்தார். இப்போ தன் தெய்வீகத்தை வந்து அப்பப்போ காட்டுற. ஆனா லக்ஷ்மண்ட சொல்றச்சு சாபமானய சௌமித்ரி ஷராம் சாஜி விஜோபமஹா சமுத்திரம் சோசயிஷ்யாமி பத்யாம் ராசி பிளவங்கம அப்படின்னு வந்து லக்ஷ்மணா வில்லை எடுத்து இந்த சமுத்திரத்தை வத்தும்படியா பண்றேன்டா அப்படின்னு ராமர் கிளம்புற வேகத்துல முதல்ல சமுத்திரராஜாவோட தர்மபத்னி வர, அதுக்கப்புறம் சமுத்திரம் தலதிருக்கி காலவுது நமஸ்காரம் பண்ணிட்ட. அப்பேற்பட்ட சமுத்திரராஜாவே சரணாகதி பண்ணும்படியான காரியம் தனக்கு இஷ்டப்படி பாலத்தை நியமிச்சார் இலங்கை போய் சேரத்துக்கு. அதனால மாயனே அப்படின்னு சொல்லலாம், மாயனை. இன்னொன்னு வந்து அப்பேற்பட்ட பகவான் என்ன பண்ணாருன்னா கோவர்தனத்தை உத்தாரணம் பண்றச்சு ததார லேலியாக்கு சத்ராயுகம் பாவலக்கா அப்படின்னு வந்து கொடையை தூக்கினா மாதிரி கோவர்தன மலையை தூக்கிட்டார். அதனாலே எல்லா ஜனங்களும் எல்லா ஆயர்க ஜனங்களும் வந்து என்னன்னா ஒரே குதூகலம், ஆஹா நம்ம கண்ணன் தூக்குறாரே அவர் கை வலிக்குமே. எல்லாருமே எல்லாருமே வந்து குத்தி வச்சு நிப்பாட்டினார் கண்ணன் சாயம் பண்ற. அப்புறம் கீழே என்னன்னா நிறைய பசுக்கள், அந்த பசுக்களும் வந்து பகவானோட அழகான கோமலமான சரணத்தை வந்து நக்கிறது. பகவானோ ஒரு பக்கம் ஒரு கையில ஒரு சுண்டு விரல்ல வந்து கோவர்தனத்தை ஒரு பிடிக்கிற, இன்னொரு கையில வந்து அந்த வந்த பசுமாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் வந்து ஒரு தலையை தடவின்னு இருக்காரு அப்படின்னு நாராயண பட்டதிரி வந்து கோவர்தனர் சொல்ற. இத்தனை விஷயமும் அப்பேற்பட்டவர் தான் மாயனே. ஏன்னா குந்தி ஸ்துதி சொல்ற மாதிரி மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞாஹ அதோக்ஷஜம் அவ்யயம் லக்ஷசேன் மூடதுசா நட்டோ நாத்திய தரோகிதா ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹிஸ்திரியா. பகவானை ஸ்துதி பண்ற, பிரத்யக்ஷமா பகவான் தரிசனம் பண்றச்சே மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா தோக்ஷதம், அந்த மாயையோட பிரபாவத்தை சொல்ற. அந்த மாயை வந்து பகவானை வந்து விளக்குறது. அந்த பகவானை எதுலேயும் விளக்குறதுன்னா அக்ஞானம் என்கிற ஒரு திரையினால நம்மள எல்லாம் விளக்குறது. லட்சசே மூடுதுஷா நட்டோ நாட்டை தரோகிதா, அந்த மாயை வந்து நமக்கு வந்து பேரியரா ஆக்ட் பண்றதுனால நம்ம பகவானை வந்து குளிர்ந்து தரிசனம் பண்ண முடியல. அந்த பகவானை வந்து இப்படி தரிசனம் பண்றார்கள், அது யார்கிட்ட கத்துக்கணும்னா அப்பேற்பட்ட அடியார்கள்ட்ட கத்துக்கணும், அப்பேற்பட்ட பரமஹம்சங்கள்ட்ட கத்துக்கணும். ததா பரமஹம்சாலாம் முனீனாம் அமலாத்மனா, அப்பேற்பட்ட முனிவர்கள் தரிசனம் பண்றதுனால
அவ வந்து மனசுல என்னன்னா ஒரு கசடு இல்லை. அவ பக்தினாலேயே பகவான வந்து பக்தினாலேயே வந்து ஆராதனை பண்றதுனால அவ சுலபமா ஈஸியா பகவானே வந்து அவர்களோட பக்திக்கு இவர் விலைக்கு வாங்கிடுறார். பக்தி யோக விதானாத்தம் கதம் பஸ்தியா அப்படின்னு குந்திஸ்ல பாகவத்துல குந்திஸ்லி சொன்ன மாதிரி அந்த மாயைக்கு வந்து யார் அதீனனோ, மாயைக்கு யார் அதிபதியோ, அதனால மாயனை அப்படின்னு சொல்லலாம். மண்ணு வடமதுரை மைந்தனே, அப்பேற்பட்டவர் யாருன்னா வடமதுரை மைந்தனே. அப்பேற்பட்ட வந்து மதுரையில வந்து இருக்க. அப்படி மதுரையில வந்து என்ன பண்றாருன்னா தூய பெருநீர் யமுனை துறைவனை. அதுக்கு பிரியவாச்சான் பிள்ளை வந்து சொல்றா, எதுக்கு யமுனை வந்து தூய பெருநீர்னு சொல்றா? ஏன்னா கங்கை இருக்கு வடக்குல வந்து கங்கை தான் வந்து ரொம்ப தூய்மையானது. இந்த கங்கை இன்னும் வாசகத்தால்னு ஆழ்வாரே சொல்றாரு. அப்பேற்பட்ட கங்கை வந்து தினோத்திலே மனோமனம் கல்லிநந்திரி சத்தான் பகவத்பாதாலும் வந்து யமுனாஷ்டகத்தை சொல்றா. அதே பகவத்பாதா சொல்ற ஆதாவாதி பிதாமஸ்தகதா வியாபார பாத்திரே ஜலௌ பஷாத் பன்னக சாயினோ பகவதா பாதோதகம் பாத்துமே பூயம்பு ஜடா விபூஷம் சம்போஹோ ஜனோஹ முகாஜீவனம் கன்யா தேவகந்தரா ஜெகதே பாகீரதி பாத்துமே அப்படின்னு கங்காஷ்டகத்துல வந்து இத்தனை லட்சணமும் ஆச்சாரியால் சொல்ற. ஆதாவாதி பிதாமஸ்தகதா, அது கங்கை வந்து ஏதோ லேசுப்பட்ட இது நினைச்சுக்க, லேசுப்பட்ட நதி இல்ல. ஏதோ நார்தர்ன் பிளெயின்ஸ், கேங்கடிக் பிளெயின்ஸ், ஏதோ இமாலயாஸ்லேருந்து அசாம்ல பிரம்மபுத்திரா வரைக்கும் வந்து பிரவைக்கும் வரும் நதியான கங்கை அப்படின்னு வந்து ஏதோ ஜாகிரபியில படிக்கிற கேஞ்சஸ் ரிவர் இல்ல. ஆதாவாதி பிதாமஸ்தகதா, அது பிரம்மா பகவான் வந்து 3 அடி மண்ணாலனோன் அப்படி மகாபலி சக்கரவர்த்திக்காக வந்து திரிபுவனத்தையே வந்து பாவன திரிக்கிரமனா வந்து ஆட்டி படைச்ச பகவானோட திருவடிய பிரம்மாவோட கமண்ட ஜலத்தினாலேயே வந்து ஆராதனை பண்ற. இந்த பகவானோட வாமனமூர்த்தியோட திருவடி அன்றி உலகம் அடைந்தால் அடிப்போட்டின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்னாரே, அப்பேற்பட்ட திருவடி ஆராதனை பண்ற. அந்த திருவடி ஆராதனை பண்ண ஜலம் வந்து எங்க வியாபார பத்திரைய ஜலம். அதுவும் தேவலோகத்துல புரட்சின்னு வருது. அதுவும் அங்க வந்து குளிர்ந்து நீராடின்னு இருக்கா. தேவர்கள் எல்லாருமே கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு தான் வேலைக்கே போவா. ஆனா கங்கை வந்து ரொம்ப தவிச்சா. பூலோகத்துல வந்தா நிறைய பாபிகள் வருவார்களே, அதனால நான் எதுக்கு வந்து கங்கைக்கு வரணும், நான் எதுக்கு வரணும், அவன் வந்து பூலோகத்துக்கே வரணும் அப்படின்னு பகீரத்தை பேசினா. அதுவும் பரமஹம்சர் சம்பாஷணை காஸ்பல்ல வருது. பரமஹம்சர் அந்த இடத்துல சொல்றாரு, ஏன்னா நாடகத்தை பார்த்துருக்க, அந்த கங்கா கௌரின்னு ஒரு நாடகம் வந்து அவர் இடத்துல நடந்தது பெங்கால்ல. அப்போ வந்து பரமஹம்சர் வந்து அந்த இடத்த நரேட் பண்ணுறத சொல்றா. பகீரதன் கேட்டா, வேற இதுவும் இல்லம்மா, நீ ஏமா புறப்படுறமா, நீ பூலோகத்துக்கு வாமா, வந்தா நிறைய மகான்கள் வருவா. அந்த நிறைய மகான்கள் என்ன பண்ணுவா, ஒரு பக்கம் வந்து யாரெல்லாம் பாபம் பண்றவர்களோ அவ ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பாபத்தை அத்தனையும் வந்து நீ வாங்குற மாதிரி ஆயிடும். அதே கங்கையில தானே சாதுக்கள் வர போறா, அதே பூலோகத்துல நிறைய மகான்கள் அவதாரம் பண்ண போறா. அப்பேற்பட்ட மகான்கள் அவதாரம் பண்ணும் போதுனால அவ நாமத்தை சொல்லி கங்கையை ஸ்நானம் பண்ணுவா. அந்த வாக்குல வர கங்கை வந்து இந்த கங்கையோட கலரும், இந்த கங்கையோட ஒரு மிரணம் ஏற்பட்டு ஒரு சங்கமம் ஏற்பட்டா அந்த வாக்குல வர கங்கை வந்து சாமானியமா போற கங்கையை வந்து சுத்திப்படுத்திடும். அதனால மகான்கள் நிறைய வரா அப்படின்னு சொன்ன உடனே கங்கை ஆனந்தமா பகீரத்தோட வச்சனத்தை கேட்டு நம்ம பூலோகத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு பரமஹம்சர் வந்து கதையில சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட கங்கை வந்து பச்சாட் பன்னக சாயினோ பகவதா பாதோதகம் பார்த்துமே. அப்பேற்பட்ட பகவானோட திருவடி, அந்த பகவானோட திருவடியில வந்த ஜலம், அதனால விஷ்ணுபதினு பேரு. அந்த திருவடி வந்த ஜலத்தை வந்து பூயம்பு ஜடா விபூஷண மணிம், அது வந்து பகவானோட தீர்த்தம். சாமானிய பாகவதர்களோட தீர்த்தத்தை வந்து சிரஸ்ல வயிற்றுனா வந்து அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு உங்க சைரத்துல வாசம் பண்ணுவா அப்படின்னு சம்பிரதாயமா சொல்றா. ஆனா அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவோட திருவடி ஜலம் பூயம்பு ஜடா விபூஷண மணி ஜன்னோஹ முகாஜீவனம். அந்த பரமேஸ்வரனோட அழகான கேசத்தை ஆனந்தப்படுத்துறதுனால அலக்கடந்தான் கங்கைக்கு 100 பேர். பின்னாடி ஜன்முவோட வாக்குலேந்து வந்து பிரவகிச்சதுனால ஜான்ஹவின்னு பேர். அந்த கங்கையோட பாவனம் என்ன, பாகீரதி பாத்துமா. நம்மள சம்சாரத்திலேருந்து சம்சாரமான விஷயத்திலேருந்து நம்மள தரணம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட கங்கா மாதாக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆச்சாரியால் வந்து கங்காஷ்டகத்தை சொல்றா. கங்கைக்கு இத்தனை பெருமையும் இருக்கு. அப்புறம்
கோதாவரி காவேரிக்கு இத்தனை பெருமை உண்டு. காவேரி கிடந்த கண்ணன் அப்படின்னு நம்மாழ்வாரே திருவாரூரில் சொல்ற. இத்தான விஷயமும் இருக்கு. இத்தான புண்ணிய நதிகள் வந்து பாரதத்துல தவிர வேற எங்கேயும் காண முடியாது. ஆனா இங்க ஏன் தூய பெருநீர் யமுனை துறைவனேன்னு எதுக்கு ஸ்பஷ்டமா சொல்லணும்? ஏன்னா அப்பேற்பட்ட பகவான் வந்து நீராடினார். கோபிகளும் கண்ணனும் மாறி மாறி கொப்பளித்ததுனால அப்பேற்பட்ட தூய்மை. அது பெரியவாச்சன் பிள்ளை வந்து திருப்பாவை பாஷ்யம் சொல்ற. அப்படி கோபிகளும் கண்ணனும் 2 பேர் மாறி மாறி நீராடுறதுனால தூய பெருநீர் யமுனை துறைவனே. பெருமாளோட சந்தனமும் கண்ணபிரான் சந்தனமும் ராதா ராணியோட இத்தர தாசி இத்தர கோபிகைகளோட மனம் வந்து பகவான சந்தனத்தோட கலந்த நதிதான் வந்து தூய பெருநீர் யமுனை துறைவனே. ஆய குலத்தில் தோன்று மணிவிளக்கை. அந்த யமுனை யமுனை எத்தகையான காரியம் பண்ணார்னா பகவானுக்கு சாயம் பண்ணினாரு. மார்கதோ சிந்துரிவ க்ஷேப்பத்தே. பாகவத்துல சொன்ன மாதிரி பகவானுக்கு வழிகாட்டினாரே. வசுதேவர் வந்து கோகுலத்தை தரிகவா கோகுலம் பிரஜ அப்படின்னு பகவான் ஆணையிட்டார் குழந்தையா. அதை கேட்டுட்டு எல்லாரையும் தூங்கும்படியா சுவாமி பண்ணிட்டார். மூடி இருந்த சிறையை தொடாயிடு திறக்க வச்சார். ஆனா அதுக்கு சகாயம் பண்ணும்படியா சேஷோகதான் பாரி இவார என் பனை ஆதிசேஷன் வந்து கொடை தூக்கும்படியா பண்ணார். அந்த மதுரையில வந்து யமுனையில தரணம் பண்றச்சு மழை கொட்டு கொட்டு கொட்டுறது. அந்த காட்டிலும் வந்து இவ்வளவு தூரத்துல வந்து தரணம் பண்ணிட்டு வரணும். யாரு வழி கொடுப்பாருன்னு பார்த்தா மார்கோ சிந்துரிவ ஷேப்பத்தே. ஷேப்பதியான பகவானுக்கு மார்க்கமா வந்து யமுனா மையா வந்து கொடுத்துருக்கா. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆய குலத்தில் தோன்று மணி விளக்கை. அந்த பகவான் யாருன்னா அணி விளக்கை, விளக்கா இருக்கு. அந்த விளக்கு தான் வந்து என்னன்னா அந்தர்யாமியா எல்லாருக்குள்ளேயும் இருக்க. அப்படி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுனால வந்து குஹ்யமா இருக்க. அதான் முருகப்பெருமானுக்கு குஹன்னு ஏன் பேருனா அதான் ஆச்சாரியால் சொல்றச்சு. குஹாயாம் வசந்தம் சுபாசா வசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்வயாமோ குஹந்தம். சுப்பிரமணிய பஜகத்தை சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா ரகசியமா இருக்க. அவர் இருக்கிறதுனால தான் எல்லாருமே உசுரோட இருக்கும். அவரின்றி ஓரிடம் அசையாதுன்னு அப்படின்னு வந்து நிறைய இடத்துல நிறைய பாடல்கள் வருது. அவர் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பே அசையுது. ஒருத்தரை வந்து அடையாளம் சொல்றோம். அந்த ஒருத்தரை பார்த்து எதனால பிடிப்பு ஏற்படுறது, ஒருத்தரை பார்த்து எதனால அவனோட வந்து இத்தனை வருஷம் வந்து அவனோட குடுத்தனம் பண்ணணும்னு ஆசை வருது. ஒருத்தரை பார்த்தனால அவனோட இருந்து நமக்கு வந்து புத்திர சந்ததி ஏற்படணும்னு ஒரு ஆசை வருது. ஒருத்தரோட இருந்ததுனால வந்து இத்தனை வருஷமா வந்து அந்த பையன் மேலே ஆசை வருமே. அப்புறம் அதை காட்டிலும் என்னன்னா அந்த பையன் வந்து மேல மேல படிக்க வைக்கணும் எதனால வந்து இத்தனையும் பண்றோமே. ஆனா பின்னாடி வந்து ரொம்ப வருஷமா அந்த ஒருத்தர் மேல ஆசை வச்சிருந்து பின்னாடி வந்து பையனோட சாயத்துல சஷ்யத்தை பூர்த்தின்னு பெரிய நிகழ்ச்சியை வந்து கொண்டாடும்படியா பேர்பட்ட காரியம் நடந்தது. பின்னாடி அந்த எவரோட கூட இருந்ததுனால வந்து தாம்பத்தியத்தில் எவரோட கூட இருந்ததுனால 80 வருஷமா சதாபிஷேகம்ங்கிற பெரிய நிகழ்ச்சி வந்து இந்த பையனோட சகாயத்தினால இப்பேற்பட்ட உற்சவத்தை நம்ம கொண்டாடும்படியா இருந்தது. பின்னாடி வந்து உடலை விட போறாரு. அவர் உடலை போகச்சு அந்த எந்த அம்மா வந்து அந்த அந்த ஆத்துக்காரன் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரோ அந்த அவ்வளவு பிரியம் வச்ச உடனே வந்து கதறி அடறாரு. ஒருத்தர் அவர் போயிட்டார். ஆனா எழுத்தாப்புல படுத்து கிடக்குறார். ஆனா அவர் எங்கப்பா அவர் இங்கதானே இருக்காரு. பிக்சர்ல படி போட்டா கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்கு. எழுத்தாப்புல இருக்காரேப்பா அவரு அப்படின்னு வந்து நம்ம இத்தனையும் சொல்றோம். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுவா, அவர் போயிட்டாரு எழுத்தாப்புல இருக்காரு. ஷர்ட்டை வந்து அவர் ரெண்டு வாரம் பண்ணி இந்த ஷர்ட்டை அழகாக நான் இதே ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருக்கேன். அது இருக்கட்டும்பா, இவர் போயிட்டார். யாருப்பானா இவரோட சரீரம் அப்படின்னு வந்து இந்த இதனால இந்த சம்பந்தம் எதனால ஏற்படுறதுன்னா குடல் விளக்கும் அப்படின்னு பகவான் வந்து உள்ள அந்தர்யாமியா இருக்க. அந்த உள்ள அந்தர்யாமிகள் யாருன்னா வந்து யோகிகளால தரிசனம் பண்ணும்படியா இருக்க. அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாசே ஸ்திதா அகம் ஆதிஷ்ட அந்தஸ்த பூதாரா மந்திரே வச்ச அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஆத்மாவா இருக்க. அப்படின்னு அந்தர்யாமியா சுவாமி இருக்க. ஆனா முன்னாடி வந்து தூய பிறகு யமுனை துறைவனேன்னு அந்த துறைவன் எதனால சொல்றான்னா வியூகமூர்த்திய சொல்ற. அந்த வியூகம் யாருன்னா வாசுதேவர் சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன் இப்படி 4 மூர்த்திகள். அந்த வாசுதேவன் யாருன்னா வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் குணத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே.
அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் முக்கியமா இருக்கார். அதுதான் தாயில் குடவிளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு ஆயக்குளத்தில் தோன்றி மணி விளக்கை அப்படின்னு வந்து ஒரு பக்கத்துல வந்து இதுக்கு அர்த்தம் பார்த்தானா ஆயர் குலத்துக்கே வந்து பூஷணனா இருக்கார் அவரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஆயர் குலத்துக்கு மாத்திரமா பூஷணனா இருக்கார், நம்ம எல்லா மனித பிறவி எல்லா ஜீவராசிகளுக்கும் விளக்காட்டமா கைடிங் லைட்டா இருக்கார் ஆயர் குலத்தில் தோன்று மணி விளக்கை. ஆனா அப்பேற்பட்ட அவர் தான் வந்து வாசுதேவன். ஆனா நம்ம எல்லாரும் பக்திக்கு இருக்கும்படியா இருக்கிறதுனால சங்கர்ஷணன் இன்னொரு பகவான் அம்சம். அப்புறம் மூணாவது என்னன்னா வந்து நம்ம உள்ள இருக்கிற பகவான் தத்துவத்தை வந்து வேற எங்கேயும் இல்லை, எங்கேயும் தேட வேண்டாம், நம்ம ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு இந்த காடமா ஞானமா இருக்காரு. அவர் தான் பிரத்யும்னன். நம்மள தமோகுண தத்தனையும் போக்குறாரு. அப்படி தமோகுணத்தை போக்குறது வாஸ்தவமான சத்தியம்னா அது அப்படி நிரூபணம் பண்றோம் அனிருத்தன் அப்படி 4 வியூகமூர்த்தியா சுவாமி இருக்க. அந்த 4 வியூகமூர்த்தியை வந்து நம்ம வந்து பாகவத்துல இருந்தா சேவிக்கலாம். பாட்சாதி கோயில மாத்திரம் சுவாமி இருக்கார். அது திருவல்லிக்கேணி கண்டேனே தரிசனம் பண்றச்சே சுவாமி அங்க வந்து வியூகமூர்த்தியோட சேவிக்கிறோம். ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா பக்தியை உண்டாக்கும்படியா வந்து அதுக்கு வியூகமூர்த்தியை தவிர நம்ம வந்து தனியா போய் ஆராதனை பண்ண முடியாது. இந்த வியூகமூர்த்தியோ அவருக்கு ஸ்மரணம் பண்ணினா நமோ பகவதே துப்பியம் வாசுதேவாய சாட்சினே பிரத்யும்னா நிருத்தாய நமசங்கர்ஷனாயச்சு அப்படின்னு நம்ம பாகவத்துல சொன்ன ஸ்லோகத்தை ஸ்மரணம் பண்ணினா நமக்கு இருக்கிற ராஜசிகமான தாமசிக குணத்தையும் சத்த குணத்தையும் போக்கி சுத்த சத்த குணத்தை அழிக்க முடியும். அப்பேற்பட்ட நம்ம பாகவத்துல வந்து மந்திரமா வந்து நாரத மகர்ஷிட்ட வந்து பகவத் பரமஹம்சர் கொடுத்திருக்கார் அப்படி முதல் ஸ்கந்தத்துல நாரத சரித்திரத்துல வருது. அதுல துறைவன் நம்மளை வந்து சம்சாரத்தை தரணும்படியா அந்த வியூகமூர்த்தி சாயம் பண்றதா தூய பெருநீர் யமுனை குறைவனை துறைவனை ஆலை கொளுத்தலில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அவர் யாருன்னா தாயை குடம் விளக்கும். அந்த தாய்க்கு வந்து மணியா இருந்தா அதான் மனுப்பெரும் கோசலைதன் மணிவயிறு வைத்தவனே அப்படி குலசேகர ஆழ்வார் கொண்டாடின மாதிரி இதே விஷயத்தை தான் வந்து ஆண்டாலே சொல்ற. தாயை குடல் விளக்கும் செய்த தாமோதரனை. அந்த யசோதைக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்தது யாருன்னா கண்ணபிரானே தான். அதனாலதான் விபவமூர்த்தியில் நம்ம இதனால வந்து பகவான் ராமரையும் கிருஷ்ணரையும் நேர பார்க்கல, ஆனா நேர பார்த்து அனுபவிக்க முடியா வந்து நமக்கு அப்ப மகர்ஷிகள் வந்து பெரிய காரியம் பண்ணியிருக்கார். புரா வால்மீகினா கிருதம் ஆதிக்காக கிருதம் புரா வால்மீகினா கிருதம் அப்படி பட்டாபிஷேகத்துல ஒரு கட்டம் வருது, ஸ்லோகம் வருது. அதுல வந்து நமக்கு ஆர்ஷ வாக்கியத்துல வந்து நமக்கு 24,000 ஸ்லோகம் வால்மீகி ராமாயணம் வந்து வால்மீகி வருஷம் கொடுத்துருக்க. அப்புறம் 18,000 ஸ்லோகத்துல வந்து பாகவதம் கொடுத்துருக்காரு. ரெண்டுமே வால்மீகி ராமாயணம் பாகவதம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா பகவானோட லீலையை ஸ்மரணம் பண்றதுக்கு தான். அந்த பகவானோட லீலையை ஸ்மரணம் பண்ணிட்டா நமக்கு என்ன ஒரு பாவத்தை உண்டாகும்னா, ஏன் நம்ம ராமாயணம் நிறைய பேர் உபன்யாசம் பண்ணியிருக்கார், நிறைய பேர் நவாகமும் பண்ணியிருக்கார். நமக்கு ஏன் ஒரு ஆக்கர்ஷணம் ஏற்படுறது ராமாயணத்து மேல? எதுக்கு எதனால? ஏன்னா கேட்ட கதையை திருப்பி கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய டிவி சீரியல்லையும் வருது. அப்புறம் நிறைய படத்துல வந்து அதை பேஸ் பண்ணி படமும் எடுக்கிறாங்க. ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும். அது பார்த்தா வந்து அது பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்லி வேற வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க சொல்ற ராமாயணம் டாபிக்ல. இதனாலனா ராமரோட குணம், அந்த ராமரோட சரித்திரம் நம்மள எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்றதுல தாயே குடல் விளக்கும் செய்த தாமோதரனை. அதனால தாமோதரனா சுவாமி இருக்க. அதான் நம்மாழ்வார வந்து பிரஜையிலேந்து எழுப்பி விடுறதுனாலதான் முதல்ல சொல்றச்சு கண்ணினும் சிறுத்தாமினாய் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு நம்மாழ்வார் சமாதியிலேருந்து எழுப்புறதுக்காக தான் கண்ணின் சிறுத்தாமின்னு எழுதியிருக்க. அந்த நம்மாழ்வாரும் அவரும் வந்து விஷ்ணு பக்தியிலேயே லயிச்சுட்டு இருக்கார். பக்கத்துல இருக்கிற குருகுரு ஆதிபிரானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். கண்ணை மூடிட்டு சமாதியிலேயே இருக்கார் நம்மாழ்வார். அவரை எழுப்பணும். ஏன்னா அந்த ஜோதியை வந்து எது ராமராகவும் கிருஷ்ணராகவும் அலறிண்டு தேடினோ அது கடைசியில திருநெல்வேலியில ஆழ்வார் திருநெல்வேலியில ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம். அது திருக்குறுகூர், பிராச்சீனமான பேர். அந்த புளிய மரத்து அடியில வந்து இவர் வந்து சின்முத்திரை காட்டின்னு இப்படின்னு கண்ணம் மூடின்னு மந்தாசமா உட்காந்துருக்காரு. அந்த நம்மாழ்வார் ஹிருதயத்தோடு ஐக்கியமானதை பார்த்த. ஏன்னா அதுதான் குருன்னு அந்த தத்துவம் வந்து நம்ம காட்டிடுது. ஆனா அவரை எழுப்பணும்னா வந்து அவரோட பெருமையை சொல்லி எழுப்ப முடியாது. பின்னாடி அவர் பெருமையை சொல்லுவோம், ரைட்டு. அதெல்லாம் கண்ணினும் சிறுத்தாம்பினாய் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்
அப்படின்னு யசோதம்மா வந்து உரல்ல கட்டினாரே, நான் வந்து என்னோட கண்ணீராலே உனக்கு கட்டினேன் அப்படின்னு நம்மாழ்வாரை சொல்லி அவர் பிரக்னையிலே நிருப்ப வச்சார் அப்படின்னு வந்து பெரியோர்கள் வந்து சொல்றார். பெரியவாச்சன் பிள்ளை பாஷத்துல சொல்றார், கணினி சிறுத்தாம்பு சொல்றச்ச. அந்த தாமோதர் என்ன பண்றாரு, நம்மளை ஆக்கர்ஷணம் பண்றார். நம்மளை வந்து உரண்டு திருன்ற நம்ம வந்து உலகத்துக்காக பல விஷயத்துக்கு ஓடுறோமே, விஷயபோகத்துக்காக வந்து 10 திக்கு 10 ஊருக்கு போறானே, இன்டர்வியூக்காக வந்து பல இடத்துக்குலாம் நம்ம சஞ்சாரம் பண்றோமே. அந்த இடத்துக்கு வரணும், டைமுக்கு வரணும், ட்ரெஸ் அப்கீப் பண்ணணும், அதுக்கு உண்டான எத்திகட்சை ஃபாலோ பண்றோம், அதுக்கு உண்டான ஷூ போட்டுக்கிறோம். இதுக்குன்னு இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்காக? சாமானிய லௌகிக வேலைக்கு ஒரு சாமானிய ஒரு வேலை நடக்கணும், ஒரு சிபாரிசு நடக்கணும். அதுக்காக 10 திக்கு 10 ஊருக்கு போறோமே. ஒரு நிமிஷம் பகவானை ஸ்பெண்ட் பண்ணு, மோட்டக்கே அரை நிமிஷம் பரின்னு ஞானேஸ்வர மகாராஜ். அதனால நம்மளை எல்லா விஷயத்துக்கும் அடிச்சு பிடிச்சு ஓடுற நம்மள பகவான் பக்கமா திரும்ப வைக்கிறாரே. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, அந்த பகவானோட ஸ்வரூபம். அந்த பகவானோட ஸ்வரூபம் தான் வந்து அர்ச்சாமூர்த்தி. ஏன்னா சர்வ சுலபன். நம்ம நினைச்சா பார்க்கலாம், நம்ம நினைச்சா பார்க்க முடியும். ஏன்னா முன்னாடி சொன்ன பரம் யூபம் விவகம் வந்து அதுக்கு ஸ்மரணம் பண்ணணும்னா அதுக்கு நீ வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீ போனோம். பரத்த தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு வந்து திவ்யமயமான குணங்களை சம்பாதிக்கணும். அதுக்கு பகவான் அங்கமான சாரூபியம், சாமீபியம், சாலோக்கியம், அப்படி இத்தான 5 லட்சணங்களும் சம்பாதிச்சுதான் சாமி ஒன்று பார்க்க முடியும். அப்படின்னு வந்து வைகுண்ட கத்தியம், ரங்க கத்தியம் அத்தனையும் சொல்றது. உடையவர் அத்தனையும் சொல்லியிருக்க. ரங்க கத்தியமும் சரி, சரணாகதி கத்தியத்திலும் சரி. அந்த வைகுண்ட கத்தியத்தில் தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு 5 லட்சணம் இருக்கணும். அந்த 5 பகவான் லட்சணம் இருந்தாதான் பகவானை நேரம் பார்க்க முடியும் அப்படின்னு வைகுண்ட கத்தியத்தை சொன்னார். அது வந்து சம்பாதிக்கிறது நம்மளால முடியுமான்னு பார்த்தா பகீரத பிரயத்தனம், கஷ்டம். அப்புறம் வியூகமூர்த்தி. அந்த பார்க்கடல்ல திருப்பார்கடலே பள்ளி கொண்டாய் ஸ்ரீமன் நாராயணான்னு வேணா பாட்டு வேணா பாடலாம். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணணும்னா ரொம்ப கட்டினம். வைகுண்டம் யோகி துர்லபம்னு பாகவத்தை சொல்ற மாதிரி, அதாவது பரமயுத்திய பரமபதனால தரிசனம் பண்ண முடியாது. பார்க்கடல்ல இருக்கிற பகவானையும் வந்து தேவர்களுக்கு வந்து கஷ்டமா இருந்த அந்த தேவர்களுக்கும் பிரம்மாதி தேவர்களுக்கு வந்து பகவான் வந்து அசரி வாக்கா வந்து சொன்னார். ஹிரண்யகசிபுவோட அக்கிரமத்திலேருந்து முற்றுப்புள்ளி என்ன ஒரே ஒரு வழினா பிரகலாத அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அசரீர்வாக்க பகவான் சொன்னார். அதனால தேவலோகத்தையும் தாண்டினாலுமே பகவான் வந்து சுலபமா தரிசனம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்ததாக பகவானையே பாடிட்டு இருக்க முடியாது, பகவானையே ஒரேடியா பாடிட்டு இருக்க முடியாது. அந்த பகவானை பாடுறதுக்காகவே நம்ம எல்லாருக்கும் சுலபமாய் பற்றுடை அடியவர்க்கு எரியவன் பிறர்க்கரிய வித்தகன் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பால் முதலாய் புலனென்றும் பாதி ஒன்றியே நற்பால் அயோத்தியில் வாரும் சராசர முற்றமும் நற்பாலுக்கு இதனன் ஆண்முகனார் பெற்ற நாட்டுள்ளே அப்படி நம்மாழ்வார் வந்து ராமபிரானை பத்தி பாடுற மாதிரி கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படி ராமபிரானை தவிர வேற யாருப்பா வந்து பாடுறது, வேற யாருப்பா அனுசரிக்கிறது? அத்தகையான ராமரோட குணங்கள். அதுக்கு அடுத்ததாக கிருஷ்ண அவதாரம், 2 பேர் விபவ அவதாரம். எல்லா அவதாரத்துக்கும் சாரமான சங்கரமான அவதாரம். பகவத் லட்சணம் இருக்கு, பூர்ணமா இருக்கு 2 பேருக்குமே. ஆனா அவங்க இருந்த காலத்துல நம்ம இல்லையே, அவருக்கு பண்ண லீலையே நம்ம ஒன்றும் பார்க்கலையே. ஏதோ ராமாயணத்தை வாசிச்சு கிடைச்சது, தமிழ்காராலும் கம்பராமாயணத்துல கிடைச்சிருக்கு, அப்புறம் திரைப்படத்துல சீரியல்ல கிடைச்சிருக்கு, அப்புறம் நிறைய பிரவச்சனத்துல கேட்டு நம்ம ஸ்மரணம் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம ராமகிருஷ்ண அவதாரமும் கேட்டு 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 ஸ்மரணம் பண்ணியிருக்கோம். ஆனா பகவான் நேரம் பார்த்தது இல்லையே. அதுக்கு அடுத்ததாக வந்து பகவான் நேரம் பார்க்க முடியலன்னு வந்து பகவான் வந்து வேற எங்கேயும் இல்லப்பா, அவர் வைகுண்டத்துல இருக்கா, கைலாசத்துல இருக்கான்னு அப்படின்னு நம்ம சொல்லி அனுமானிக்கலாம். அந்த பகவான் நமக்கு உள்ள இருக்கார். அந்த பகவான் வந்து நமக்கு எல்லாருக்குள்ளயும் சாட்சி புத்தமா இருக்கார். எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற பகவான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள நமக்கு வந்து முக்கியமா இருக்கார், தன்னை மறைத்து கொண்டு இருக்கார் அப்படின்னு வந்து நிறைய வேதாந்த உபன்யாசமும் கேட்டிருக்கோம். ஆனா அந்த பகவானை புரிஞ்சுக்கணும், அந்த பகவானை வந்து உள்ள பார்க்கணும்னா அதுக்கு யோக சக்தி வேணும். பக்தாயுக்தோ யோக பலேன செய்வ அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி அதுக்கு யோக சக்தினாலதான் உள்ள இருக்கிற பகவானை வந்து பார்க்க முடியும். அதுக்கு உண்டான லட்சணங்களும் தேவை.
விவேகம், வைராக்கியம், சமாளிசக்கம் போன்ற குணங்களையும் சாதன சதுஷ்டயத்தின் மூலியமா தான் சுவாமியை ஒருத்தர் வேதாந்த சிரவணமும் பண்ண முடியும். அந்த வேதாந்த சிரவணத்தை கடத்த ஸ்ரத்தையா ஒருத்தர் கேட்டானா அது மூலியமா தான் அவரால் சுவாமியை ஹிருதயத்துல புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்தர்யாமியா சுவாமி இருக்க. ஆனா அதையும் பார்க்கறது கஷ்டம். அதை விட சுலபம் என்னன்னா, பற்றுடைய அடியவருக்கு எளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன் அர்ச்சாமூர்த்தி. இங்க பக்கத்துல திருவல்லிக்கேணி போனா திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு பகவான ஸ்மரணம் பண்ணலாம், பாச்சாரி பிரம்மத்தை ஸ்மரணம் பண்ணலாம். 100 கிலோமீட்டர்ஸ் கார் எடுத்துட்டு போனா நின்றவன் கீர்த்தியும் நீன்புகளும் திரை வேங்கடம் பொற்குன்றம் வைகுண்டநாதமும் 102 சொன்ன மாதிரி முதல்ல என்ன சொல்றாருன்னா திரை வேங்கடமும் 100 கிலோமீட்டர் திருவள்ளையப்பட தரிசனம் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அயோத்தியா கூட போகலாம், ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு மதுராவுக்கு போகலாம், கிருஷ்ணரை பார்க்கலாம், எல்லாரும் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு சுலபமான அச்சாயா ஹரையே பாகவத்துல சொன்ன மாதிரி அர்ச்சாமூர்த்தி எது சுலபம்னா கலியுகத்துல அர்ச்சாமூர்த்தியில தான் சுவாமி இருக்கார். தாயை குடவலக்கும் செய்த தாமோதரனை தூயோவாய் வந்து நாம் தூமலரும் தூவி தொழுது. அந்த பகவான் என்னன்னா தூயோமாம் வந்து நாம் தூமலரும் தூவி தொழுது. அந்த பாவலர்னால அந்த மலரோட பிரயோஜனம் என்ன? அதுக்கு அண்ணா அடிக்கடி பிரவசனத்திலேயே சொல்லுவார். ஸ்ரீ அண்ணா பர்ணவ மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணதேவி சுவாமிகள் என்னோட பரம குருநாதர். அவர் அடிக்கடி என்ன புஷ்பத்தை பத்தி சொல்லுவார். அந்த புஷ்பம் அது நடச்சுக்குமா, நான் இத்தனை இடத்துலையும் போய் சேர்ந்துட்டு இருக்கேனே, சினிமாக்காரனை கொண்டாடுறதுக்கு இந்த புஷ்பத்தை பயன்படுத்துறாரு, சவத்துக்கு மாலையாக இந்த புஷ்ப மலையை கொண்டாடுறாரு, அந்த இடத்துல போய் இந்த புஷ்பம் என்னன்னா அது பாவம் பண்ணியிருக்கான். அந்த புஷ்பம் எப்போ புண்ணியம் பண்ணிருக்கு சொல்றோமா, எந்த பாகவதன் கிருஷ்ணா 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 நாமத்தை சொல்லி குருவாயூரப்பனோட திருவடி தாமரையில அர்ச்சனை பண்றாரோ அந்த புஷ்பம் அப்பதான் புண்ணியமே பண்ணிருக்கு. அதுக்கு அப்பதான் ஜென்மாவே நான் பூவா பிறந்திருக்கேன், அந்த ஜென்மா சாபல்யமாயிடும். தூயோமா வந்துதான் தூமலது தூவித்தொழுது. அந்த பகவன் நாமத்தை சொல்லி ஒரு மாலையை கட்டுற. அந்த மாலையை எப்படி கட்டுற? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அது வாக்குனாலே நான் பாடுறேன். அதே நவவிதமான பக்தியை தான் பிரகலாதாழ்வான் பாகவத்திலே சொல்றார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோஹோ பக்திஸ்தே நவலக்ஷணா. அப்படி நவவிதமான பக்தி பிரகலாதாழ்வான் ஹிரண்யகசிபுட்ட சொன்னார், தகப்பனாட்ட சொன்ன அதே விஷயத்தான் நாச்சியார் சொல்றார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாக்குனாலேயே ஆண்டாள பாடணும், வாக்குனாலே பகவானை பாடணும், வாயினால் பாடி அப்புறம் மனத்தினால் சிந்திக்க. அந்த பகவானோட நாமத்தை பாடுறோம். அந்த பகவான் நாமத்தை பாடுறது எதனாலனா இப்பேற்பட்ட ஒரு லீலையை பண்ணாரே. நம்ம வாக்க இத்தனையும் பேசும்படியான ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்துருக்காரு. நம்மளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு குணங்களை பாடும்படியான பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஆடும் பரிவேல் அடிசேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் எப்படி அருணகிரியார் கந்தரபூதியை சொன்னாரோ அதே மாதிரி நமக்கு பாடுற பணி சுவாமி கொடுத்துருக்காரு. அதே உடையவர்கிட்ட சொல்றச்சே பூமண்ணு மாறு புருந்திய மாறுவன் புகழ்படிந்த பாமண்ணு மாறுவன் அடிப்பையின் தொய்ந்தவன் பல்கலையோர் தாம் வந்த இராமானுசன் சரணாரபிந்தம் நாம் மன்னிவாட நெஞ்சே சொல்லுவோம் அது நாமங்களே. அதே முதல்ல அமுதரா சொல்றார், தாம் வந்த இராமானுஜன் சரணாரபிந்தம் பாட அப்படின்னு. சரணாரபிந்தத்தை பாடுறதுக்கு தான் இப்பேற்பட்ட வாக்கு கொடுத்துருக்க. அந்த கிராட்டிடியூட்னஸ், the thank you, அந்த தேங்க் யார்கிட்ட தேங்க்யூ சொல்லணும்னா பகவான் கிட்ட தேங்க்யூ சொல்லணும். யாரும் ரோட்ல போறவாட்ட தேங்க்யூ சொல்லணும்னா சொல்லணும், ஏன்னா அதோட நம்ம கடன் முடியுது. ஆனா பகவான் கிட்ட நம்ம சொல்ற 100 தேங்க்யூ 1 தேங்க்யூ போறவே போறாது. ஜன்மா முழுக்க நம்ம தேங்க்யூ சொல்லியே தீரணும். அது சொன்னாலும் அதுக்கு இடம் போடவே முடியாது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பகவானோட கருணையை சிந்தனை பண்ணணும்னு சொல்லலாம். இன்னொன்று பகவானோட லீலைகளை சிந்தனை பண்ணணும். அதுதான் குலபஜனாறு செய்வாரு எந்தரோ மகானுபாவனும் தியாகர்வாள் அவர் கீர்த்தனையில சொல்றார். மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அதோட பலன் என்ன? போய பிழை, நிறைய பாவம் மூட்டையை சேர்த்து வச்சிருக்கான். அதுதான் சஞ்சித கர்மான்னு சொல்றோம். கர்மா தியரி கர்மா தியரி கர்மா தியரின்னு அவ சொல்லிட்டே அதை இங்கிலீஷ் பண்ணி சொல்லிட்டே போறான். ஏன்னா நிறைய வார்த்தை இங்கிலீஷ் பண்ணிட்டான். ஏன்னா எங்க பார்த்தாலுமே கர்மாஸ் பூமரங் இந்த வார்த்தை எங்க போட்டாலும் எங்க தெருவில் போட்டாலும் எந்த கடையில போட்டாலும் இந்த வார்த்தை கேட்டுட்டே இருக்கு.
ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தா, ஒரு சாய்வாலை பார்த்தா அந்த வார்த்தை எதிரொலிச்சுட்டே இருக்கு. அந்த வார்த்தையை வேற கீதாசாரத்துல வேற போட்டுட்டான். போய பிறையும் புகுதருவான் என்ற கொண்ட கர்மா வந்து யாரையும் விடாது. அப்படி முன்னாடி என்ன கர்மா பண்ணாலுமே சஞ்சித கர்மா நம்ம சேர்த்து வச்ச கர்மா வந்து நம்மளோட தாக்கு அடிக்கும். புகுதருவான் நின்ற அணவும், அது எது வரைக்கும் போகும்னா நின்று அணவும். அந்த பகவானை யார் ஸ்மரணம் பண்றாரோ, அந்த பகவானை வந்து ஸ்மரணம் பண்றது காட்டிலும் என்ன முன்னாடி வந்த கர்மாக்களும் நம்ம ஒருவேளை பாவம் பண்றோமே, பாவம் பண்றோம் தாட்டு வரலாமே. ஏன்னா சாரதாமையார் வந்து சொல்றார், பகவான் வந்து அவரோட வக்ஸ்ல கோஸ்பல் ஆஃப் ஹாலி மதர்ல வந்து சாரதாமையார் சொல்றார், கலியில வந்து என்ன பெரிய பாக்கியம்னா நிறைய பேர் வந்து பாவம் பண்ற, அந்த பாவம் பண்ற மனசு வந்ததுனால வந்து அது பாவ கர்மாவா பகவான் ஏத்துக்க மாட்டார். அத பகிரங்கமா ஒருத்தர் செய்யறானே, நிறைய கேசஸ் நடக்கிறது, அதுதான் பாவம் பகவான் கடக்கல போடுற. ஆனா புண்ணியம் வந்து நம்மளால செய்ய முடியலனா, நம்மளால பண்ண முடியலனா அது செஞ்சுதான் புண்ணியம்னு சொல்ல முடியாது. மனசளவுக்கு ஒருத்தர் நல்லது பண்ண, மனசளவுக்கு ஒரு இடத்துல வந்து சப்தாகம் பண்ற இடத்துல வந்து நான் வந்து இத்தனை லட்சம் கோடிக்கணக்கான பணத்தை வந்து நான் வந்து அது காணிக்கையா சமர்ப்பிச்சேன் அப்படின்னு மனசால நினைச்சாலே அது புண்ணிய கர்மால டிக் மார்க்கா சுவாமி போட்டுருவார் அப்படின்னு இவ்வளவு சுலபம் கலிகாலத்துல. அதனால புகுதருவான் நின்றனவும் நிறைய கர்மாக்கள் வந்து ஏற்கனவே பண்ண கர்மாக்களும் பண்ணின கர்மாக்களை வந்து என்ன பகவான் என்ன பண்ணுவார், தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய், அது தீ மாதிரி பஸ்மமாக்கிடுவார். அதத்தே மலை அக்னிவத்து அப்படின்னு ஏகாதசத்தை சொன்ன மாதிரி அந்த அக்னி கிட்ட என்ன தன்மைனா, எதையும் என்ன போட்டாலுமே, ஒரு இதை போட்டாலுமே, ஒரு சாமானிய கவரை போட்டாலுமே, அப்புறம் வந்து விலை உயர்ந்த ஒரு பட்டு பாவாடைய வந்து சுவாகான்னு போட்டாலுமே அது எல்லாத்தையும் பஸ்மம் ஆக்கிடும். அது போலதான் பகவானோட திவ்ய குணங்கள், திவ்ய நாமங்கள், அப்புறம் பகவானோட கீர்த்திகள், பகவானோட ரூபங்களை வந்து யாரு ஸ்மரணம் பண்றாரோ, இந்த திருப்பாவை மூலியமா, இந்த 5வது பாசனம் மூலியமா யார் ஸ்மரணம் பண்றாரோ, அதை யாரு கேட்கிறாரோ அது மூலியமா வந்து சகல பாவங்களையும் அத்தனையும் விமோசனமாகி வந்து ஒரு மனுஷன் பகவான் வந்து பக்தன் வந்து சுத்தமாயிடுவார். அப்படின்னு இப்பேற்பட்ட தர்மத்தை நமக்கு வந்து நாச்சியார் வந்து 5வது பாசத்துல காட்டினார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி அந்த 5வது பாசமோட சாரமே வந்து எங்க இருக்குன்னா இந்த வார்த்தையில இருக்கு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பகவானோட குணத்தை பாடு, அதை காட்டிலும் என்ன அதை ஸ்மரணம் பண்ணிட்டே சுன்வன் ரிணன் சம்ஸ்வரஞ்ச சிந்தையன்னு நாமானி ரூபாணிச்ச மங்களானித்தே கிரியாசு எத்த சரணாரவிந்தையோ ஆவிஷ்ய சேத்தான் அபவாய் கல்பத்தே அப்படின்னு தசமஸ்கந்தத்துல வர மாதிரி அதை யாரு பகவான குணத்தை பாடுறாரோ ஆவிஷ்ய சேத்தா அபவாய் கல்பத்தை, அதனால அவளுக்கு சம்சாரம் வந்து அண்டவே அண்டாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த சத்சங்கத்தை ஞானாவ் விட்டல் டிவி சார்பாக வந்து நன்றியை தெரிவித்து, வந்த ஸ்ரோதாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இப்பேற்பட்ட அத்தியாவசியமா சத்சங்கத்தை வந்து பகவான் திருவடிகளுக்கும் நாச்சிய திருவடிகளை வந்து சமர்ப்பணம் பண்ணி சத்சங்கத்தை பூர்த்தி பண்றேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிகத் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடிகேன் சரணம். சத்குரு சுவாமினஹ ஜெய், ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.